அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது ஐம்பெரும் கடமைகளும் மனித உரிமைகளை பேணுவதற்கான பயிற்சியாக தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுங்கிற கடமையை பற்றி இப்போ இதில் பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி மக்கத்து காவிர்களும் ஹஜ்ஜி செஞ்சு வந்தாங்கிறது நமக்கு தெரியும். ஹஜ்ஜி கிரியை பொறுத்த வரைக்கும் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களில் தங்குவது அந்த ஹஜ்ஜி கிரியனுடைய சடங்குகளில் ஒன்றாக இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே அறிஞ்சு தான் வச்சுருக்கோம். ஆனால் மக்கத்து காஃபிர்கள் இதில் உயர் குலத்தில் உள்ளவங்க மட்டும் முஸ்தலிஃபாங்கிற மக்காவை ஒட்டி உள்ள இடத்துல இருப்பாங்க. தாழ்ந்த குணத்தில் உள்ளவங்க சாதாரண சாமானிய மக்கள்லாம் அரஃபாங்கிற இடத்துல தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் ஏற்றத்தாழ்வின் காரணமாக தான் அப்படி பண்ணாங்க. அவங்க அந்த ஹரம் ஷரீஃபை தவா பண்ணும்போது கூட உயர்ந்த குலமான குறைஷி குலத்தில் உள்ளவங்களுக்குள்ள ட்ரெஸ் அணிந்து தவா பண்ணுறதும் மற்றவர்கள்லாம் ட்ரெஸ் இல்லாமல் தவா பண்ணணும், அதாவது சாதாரண சாமானிய ஆட்கள்லாம் ட்ரெஸ் இல்லாமல் தவா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சன் இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் கீழ்த்தரமாக ஒரு அப்ரெசிவ் சொசைட்டியாக நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் ஹதீஸில் படித்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதையெல்லாம் ஒழிக்க விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜி பண்ணும்போது அல்லாஹ் அவங்களுக்கு ஆணையிடுதான், சும்மா அஃபீலு ஹைது மின் அஃபால் அன்னாஸ், மனிதர்கள் எங்கே இருக்கிறார்களோ சாதாரண மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போய் நீங்கள் இருந்து ஹஜ்ஜி செய்யுங்க, அரஃபாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கக்கூடிய விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிடுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி குலத்தில் உயர்ந்த குலத்தை பிறந்திருந்தும் கூட அங்கே நினைச்சாங்க அரஃபாவில் இருக்காங்க. அப்புறம் அந்த அரஃபா நாளில் நம்ம நோன்பு நோப்பது நமக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் இந்த அரஃபாவில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு இருக்கவங்கெல்லாம் இந்த அடிமைத்தனத்தால் ஏற்றத்தாழ்வுனால பாதிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் வித் அப்ரெசிவ் பீப்புள், அப்ரெசிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிற காரணமாக நம்ம ஹஜ்ஜி செய்யாதவங்க கூட அந்த நோன்பு நோக்கிறதனுடைய ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோடு இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்த்துவதற்காக தான் அரபா நோன்பு உலகமெல்லாம் ஹஜ்ஜி போகாதவங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த லாஸ்ட் சர்மான் ஆஃப் ப்ராஃபட், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உரை இருக்கு இல்லையா, அந்த அரஃபாவில் ஒரு உரை நடத்துகிறாங்க. அந்த உரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித உரிமைகளை பற்றிய ஸ்பீச்சாக தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, நான் மரணித்து விடுவேன் அப்படிங்கிறத சூசகமாக அதில் தெரிவிக்காங்க. அடுத்த வருஷம் நான் இருப்பேனா மாட்டானா எனக்கு தெரியாது அப்படிங்கிறத அவங்க தெரிவிக்கிறாங்க. தெரிவிச்சுட்டு தன்னுடைய 23 வருஷம் இஸ்லாம்னா என்ன, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும், உங்கள்கிட்ட நான் எதை பயப்படுறேன் அப்படிங்கும்போது அதுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஸ்பீச்சில் அனைத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸாக இருக்குது. மொழியிலாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, கலராக இருந்தாலும் சரி, எதுலேயுமே ஏற்றத்தாழ்வு மனிதர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத அவங்க அந்த ஸ்பீச்சில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய பொருள் புனிதமானது, ஒருவருடைய ரத்தம் புனிதமானது, கொலை செய்வது தடுக்கப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் சுட்டி காட்டுறாங்க. ஈவன் ஒருவருடைய மனசை ஹர்ட் பண்ணதற்கு இல்லையா, அந்த மானம், ஒருவன் மானம் போத மாதிரி நீங்கள் பேசுறது கூட தடுக்கப்படுகிறது, அது புனிதமானது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதை நீங்கள் கூகுளில் த லாஸ்ட் சர்மான் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மட்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள், வட்டி, பெண்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே அதில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்து அதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுன்னு சொன்னால் ஹியூமன் ரைட்ஸுக்காக வேண்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டிருக்காங்களோ, இஸ்லாம் இதை பற்றி தான் போதிக்க வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் குர்ஆனை கொடுக்க கூட அல்லாஹ் என்ன செய்தான் அந்த இடத்துல குர்ஆனை சொல்லும்போது, வலை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வ திமாவுஹா வலாக்கி யனால் அல்லாஹ் வ தக்வா மின்கும் அப்படிங்க. அதாவது உங்களுடைய இறைச்சியோ ரத்தமோ இறைவனை சென்று அடைவதில்லை, உங்களுடைய தக்குவா தான், உங்களுடைய இறை எச்சம் தான் அல்லாஹ்வை சென்று அடைகிறது. அந்த இறை எச்சத்தின் காரணமாக நீங்கள் செய்கிறீங்கிற அமல சாலியாத் அதுதான் அல்லாஹ்வுக்கு தேவை. இந்த குட் டீட்ஸ் அதை ஹியூமன் ரைட்ஸை பிரேக் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறத உணர்த்துங்க தான் புரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.